வணக்கம். லாஸ்ட் வீடியோல இன்புட் டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அது எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றத பார்த்தோம். அது இல்லாம சிம்பிளா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டோ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல கிரியேட் பண்ண அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி சிம்பிளா எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபார்ம் அப்படின்னாலே இப்ப நம்ம ஏதாச்சும் கம்பெனிஸோ ஸ்கூல்ஸ்க்கோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னா நம்ம அந்த கம்பெனிலையோ இல்லை ஸ்கூல்ஸையோ ஜாயின் பண்ண போறோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபார்ம். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா நம்மளோட நேமு, கிளாஸு, இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸாக இருந்தால் இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸாக நம்ம படிச்சிருக்கோமா, இல்லை கம்பெனினா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோமா, நம்ம என்ன ஜெண்டர், நம்மளோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மை வெப்சைட்ல எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்ப்போம். இப்போ நம்ம வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போனோம்னா அதுக்கு ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி தான் நம்மளால வெப்சைட்ல ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண முடியும். ஸோ முதல்ல அதுக்கு ஃபார்ம் ஓப்பனிங் டேக் போட்டுக்கலாம். ஃபார்ம் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால முதல்ல ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள நான் ஃபார்ம்ல என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கணுமோ அந்த டேட்டாஸ்லாம் கொடுக்குறேன். காமனா எல்லா ஃபார்ம்லையும் என்ன டேட்டாஸ் இருக்குமோ அதை இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல நான் நேம் கொடுக்குறேன். நேம் நான் டெக்ஸ்டா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் இந்த நேமை பார்த்துட்டு அவங்க டைப் பண்ணக்கூடிய நேமை கொடுக்க நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றேன். அந்த பாக்ஸை கிரியேட் பண்ண இன்புட் டேக் நான் யூஸ் பண்றேன். ஸோ இதுல இந்த டேட்டா இதுக்கு இந்த டேட்டா இருக்குன்னு சொல்லதான் இதுல டைப் பண்ணின்ற ரெண்டு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே ரெண்டு ஆட்ரிபியூட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாவை பொறுத்து நம்ம இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டைப் ரொம்ப முக்கியம். இது இப்போ நேம் டைப் பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். இதுவே இமெயில் ஐடினா அந்த இடத்துல இமெயில் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இன்புட் டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். அது ஒரு டெக்ஸ்ட் தானே. ஸோ அதனால அதோட டைப் நான் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம நார்மலா நேம் கொடுக்கலாம், இல்ல யூசர் நேம் யார் ஃபார்மை யூஸ் பண்றாங்களோ அவங்களோட நேமும் கொடுத்துக்கலாம். நான் நேம் கொடுத்ததுனால நான் நேமே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்றேன். நம்ம சேவ் பண்ண இந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம டெஸ்க்டாப் போவோம். forms.html இது ஓபன் பண்ணலாம். நமக்கு நம்ம வெப்சைட் ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைட்டில்ல நான் ஃபார்ம் கொடுத்தேன். அது எனக்கு இந்த டேப்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் பாடியில என்ன டைப் பண்றேனோ அது எல்லாமே எனக்கு என்னோட வெப்பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில வெறும் நேம் கொடுத்து அந்த நேம்க்கு டைப் பண்ண ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றேன். அதுக்காக இன்புட் டேக் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ வெப்பேஜ்ல எனக்கு நேம் டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் நான் முதல்ல டைப் பண்ணிக்கிறேன். இதுல டைப் நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நேம் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு ஏன் அடுத்தடுத்து வந்திருக்குன்னா நான் இந்த இன்புட் டேக் அப்புறமா நான் ஒரு பிரேக் டேக் கொடுக்கல. ஸோ அதனால எனக்கு ஒரே லைன்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி
நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து கீழே வந்துருச்சு ஃபோன் நம்பர். அடுத்து இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடி டைப் பண்ண இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு இன்புட் டேக் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். அதுல டைப்ல டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். நேம் வந்து இமெயில் ஐடின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இன்புட் டேகை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலை இப்போ சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பிரேக் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு அடுத்த லைன்ல வந்துருச்சு. இப்போ ஃபோன் நம்பர் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து இமெயில் ஐடி. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி வந்து இங்க கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஜெண்டர் டைப் பண்ணிட்டு இன்புட் டேக் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல டைப்ல நான் ரேடியோ அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஒரு பட்டன் ஆப்ஷன்ல தேவை. ஸோ அதனால நான் டைப்ல ரேடியோ அப்படின்னு கொடுக்குறேன். நேம் வந்து ஜெண்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்புட் டேக்கே நான் காப்பி பண்ணி அகைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 வாட்டி பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் டேக் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி நான் மெயில் கொடுக்குறேன். செகண்ட் இன்புட் டேக்கு பின்னாடி நான் ஃபீமேல் கொடுக்குறேன். தேர்ட் இன்புட் டேக் பின்னாடி அதர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம இதை கேப்ஸ்ல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எதை வேணா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏதாச்சும் டிஃபால்ட்டாவே வந்து செக்ல நமக்கு இருக்கணும் அப்படின்னா நமக்கு எது தேவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்ம் கொடுக்குறோம்னா அதுல வந்து ஜெண்டர் வந்து டிஃபால்ட்டா ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் நம்ம செக்டுலயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செக்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டாவே வந்து நமக்கு ஃபீமேல்லே செக்டா இருக்கும். ஸோ இப்போ வேற ஏதாச்சும் ஃபார்ம் வந்து இதே ஃபார்ம் நம்ம கொடுக்க போறோம் அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா வந்து ஃபீமேல்ல தான் இருக்கும். கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஸ்கூல், ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த செக்டுன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஜெண்டர்லாம் கொடுத்தாச்சு. கடைசியா இதெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம ஓகே கொடுக்க நான் சப்மிட்ன்ற ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு இன்புட் டேக் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். டைப்ல சப்மிட் கொடுத்துக்கிறேன். நேம்க்கு பதில் இந்த இடத்துல நான் வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். எதுக்காக நான் வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன்னா எனக்கு டிஃபால்ட்டாவே சப்மிட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் தான் தேவை. ஸோ அதனால நான் வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இப்போ நான் வேல்யூ கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு சப்மிட்னு ஒரு பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் நேம் வந்து ராகேஷ் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா
நம்ம என்ன பேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த பேஜுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ நம்ம வெப்சைட்டை பத்தி யாருக்காச்சும் டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும்னா அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தாங்கன்னா நமக்கு அவங்க டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வெப்சைட்டை வந்து யார் பார்க்குறாங்க, நம்ம வெப்சைட்ல வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் வந்திருக்கு, இதுக்காக தான் வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றாங்க. ஒரு சிம்பிள் ஃபார்ம் வந்து நம்ம இப்படிதான் கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நான் ஃபார்மோட ஓப்பனிங் டேக்ல போய் ஸ்டைல் என்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இதுல டெக்ஸ்டோட கலர்லாம் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். டெக்ஸ்டோட கலர்லாம் வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு கிரீன் கொடுப்போம். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபார்முக்கு மட்டும் நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரீன் கலர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்ப டோட்டல் பாடிக்கே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம எடுத்துட்டு பாடியில போய் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். நான் இப்ப வேற கலர் கொடுக்குறேன், பிங்க்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இதை பிஜி கலர்னு கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம ஃபார்முக்கும் தனியா கலர் கொடுக்கணும்னா நம்ம ஃபார்முக்கும் தனியா கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல போய் நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம்ல அதையே கொடுத்து கிரீன்னு கொடுத்துக்கலாம். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் இருக்கும், நமக்கு கிரீன் கலர்ல டிஸ்பிளே ஆகும். அப்புறம் இந்த ஃபார்ம்ல நம்ம பேடிங் கொடுக்கலாம். எனக்கு 20 பிக்சல் வேணும். ஸோ கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்ல அதுல வந்து நமக்கு 20 பிக்சல் வந்து பேடிங் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம மார்ஜின் வந்து கொடுக்கலாம். மார்ஜின் கொடுத்தோம்னா ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல அதுக்கும் நம்ம வெப்சைட்டோட ஸ்கிரீன் சைஸ்க்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் மார்ஜின் கொடுக்குறேன், 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நமக்கு 10 பிக்சல் வந்து கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது அந்த வெப்சைட்ல நம்ம ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணோம்னா அதுல ஃபார்ம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து அதுல இன்புட் டேக் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றத பார்த்தோம். இதுல எப்படி இன்புட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஸ்டைல்ஸ் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல கிரியேட் பண்ண இந்த ஃபார்ம் டேக்கே இன்னும் என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும், ஃபார்ம் வந்து எப்படி அலைன் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.